பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னருக்கு மேடம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சாப்பாடு செய்கிறாங்கன்னு தெரில. பச்சை மிளகாய், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனியன், கோஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க என்ன சமையல் பண்ணுறாங்களோ பார்க்கலாம். நைட் டின்னர் வாங்க போய் பார்க்கலாம். கிச்சனில் மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன செய்கிறீங்கம்மா? சாப்பாடு செய்கிறேன். சாப்பாடு தான் தெரியுது. என்ன தாளிக்கிறியா, என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். தாளிக்கிறது தான். ஓ, என்ன அதில் வச்சுக்கிறியா ஆல்ரெடி? ஆமாம், ஆல்ரெடி ஆயில் இருக்குது. தட்டிலி ஊற்றிட்டேன். இது நம்ம மசாலாவோட பருப்பா? வரலையே. வரும் பார். இது எவ்வளோ நேரம் இப்படியே பிடிச்சிருந்தீங்க? மதியமாகவே வடிச்சிட்டேன், தூக்கி போடுறேன்னா. ஆனியன், பச்சை மிளகாய், கேப்சிகம். கொஞ்சம் முதல்ல பருப்பு கலர் ஆகிடுச்சு. அது நல்லா தான் இருக்கும். தீயவெல்லாம் இல்லை, லைட்டாக ப்ரௌன் ஆகும். இப்போ என்ன கோஸ் போகிறாங்களா? ஆமாம், கோஸு, கருவேப்பிலை. உப்புலாம் போட்டேன், கொஞ்சோண்டு மஞ்சள் ஆச்சு. கொஞ்சோண்டு பெருங்காயம், மடக்கிற உள்ளி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. டைமில் முட்டை போடலாம். கடையில் முட்டை உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா போடுவாங்க. நான் காயெல்லாம் வணக்கி விட்டு அப்புறமா முட்டை உடச்சி ஊற்றுறேன். அவ்வளோதான். சரி தானே? கொத்தமல்லி தூள், ஒரு அரை ஸ்பூன் ஒரு மிளகாத்தூள், முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் போட்டிருக்கேன். சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம். சரி, கொத்தமல்லி எல்லாம்
கொஞ்ச நேரம் கப் பண்ணி மூடுவோம். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். வாங்க போய் சாப்பாடு கலருவோம். சாப்பாடு சூடு சாப்பாடு தான். சாப்பாடு கலரி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அண்ணா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாரு. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. என்னாச்சு? ஒரு வேலை மிளகாய் எது கடிச்சு விட்டீங்களா? இல்லை. சாப்பாடு எப்படி இருக்கு? உப்பு காரமாக கரெக்டாக இருக்குது. பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு நல்லாயிருக்கு. அதில் அந்த காரமெல்லாம் அதில் ஏறிட்டு இருக்குது. பருப்புலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கு. காயெல்லாம் எல்லாம் சேர்த்து கடிச்சு அப்படி நல்லா இருக்கா? உப்பு காரமெல்லாம் வீட்டில் பண்ணுற எக் ரைஸுக்கும் கடையில் பண்ணுற எக் ரைஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் அதில் வந்து இது நல்லா வாசனை இருக்குது, ஸ்மெல்லாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதில் தான் கடையில் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கெல்லாம் மசாலாலாம் போடுறாங்க. நம்ம மசாலாலாம் எதுவும் போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன மசாலா போடுறோம் தெரியாது. நம்ம நேச்சுரலாக போடுறது, வீட்டுக்கு கரெக்டாக மசாலா போடுறோம். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய். இப்போ நான் சாப்பிட போகிறேன்.